ஹலோ ஆல், இன்னைக்கு நான் பார்க்க போகிற ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஹாப்பி நம்பர். இது வந்து லீட் கோடோட 202 ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். ரைட் அண்ட் அல்காரிதம் டு டிட்டர்மைன் இஃப் ஏ நம்பர் என் இஸ் ஹாப்பி ஆர் நாட். ஓகே, நம்ம வந்து ஒரு அல்காரிதம் எழுதணும். அப்போ இங்கே கொடுத்துருக்க நம்பர் வந்து எண்ணு. அந்த எண் வந்து ஹாப்பியாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா? ஹாப்பியாக இருக்கிறதுக்கும் நிறைய கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கீழே. அது என்னென்னு பாருங்கள். ஸ்டார்டிங் வித் எனி பாசிட்டிவ் இன்டீஜர், ரீப்ளேஸ் த நம்பர் பை த சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் இட்ஸ் டிஜிட்ஸ். ஓகே, என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாசிட்டிவ் இன்டீஜர் தான் கொடுத்துருக்காங்களா? கீழே கன்ஸ்டன்ட்ஸில் பாருங்கள். ஓகே, 1க்கு மேலே அப்படின்னா பாசிட்டிவ் இன்டீஜர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ பாசிட்டிவ் இன்டீஜர் கொடுத்துருக்காங்க, அதை என்ன பண்ணணும்னா அதை வந்து ஒரு வேளை இப்போ 2 டிஜிட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 டிஜிட்ஸை வந்து அதில் எத்தனை டிஜிட் இருக்கோ அதை ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்களேன், ரீப்ளேஸ் த நம்பர் பை த சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் இட்ஸ் டிஜிட்ஸ். அதோட டிஜிட்ஸை ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணணும். ஓகேங்களா? சம் பண்ணிவிட்டு ரிப்பீட் த ப்ராசஸ் அன்டில் த நம்பர் ஈக்குவல்ஸ் 1. ஓகே, அப்போ நம்ம வந்து சம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த சம் பண்ணதை மறுபடியும் அந்த டிஜிட்ஸை வந்து ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி பண்ணிகிட்டே இருக்கணும். எப்போ வந்து நம்ம வந்து ட்ரூ சொல்லணும்னா அந்த நம்பர் 1க்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஹாப்பியாக இருக்குது, அந்த நம்பர் வந்து ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? ஒரு வேளை அந்த லூப் எண்ட்லெஸ்ஸாக வந்து போய்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அந்த ஒன்னே அதில் வரல, அந்த லூப் வந்து திருப்பி திருப்பி போயிட்டே இருக்குது அப்படின்னா அது ஒரு சுச்சுவேஷன் வரும். ஓகேங்களா? அந்த சுச்சுவேஷன் வந்து இந்த லூப்ஸ் வந்து திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம ஃபால்ஸ்ன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணோம். அப்போ தோஸ் நம்பர்ஸ் ஃபார் விச் த ப்ராசஸ் எண்ட்ஸ் இன் 1 ஆர் ஹாப்பி. ஓகே, அந்த லூப்பில் ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்து 1 வந்துருச்சுன்னா அவங்க கொடுத்துருக்க நம்பர் ஹாப்பிப்பா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து போடணும். ஓகேங்களா? என்ன மாதிரி அல்காரிதம்லாம் கேட்டிருக்கானுங்க பாருங்களேன். இப்போ கீழே பாருங்கள், ரிட்டன் ட்ரூ இஃப் n இஸ் அ ஹாப்பி நம்பர், ரிட்டன் ஃபால்ஸ் இஃப் நாட். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1 பாருங்கள். n இஸ் ஈக்குவல் டு 19 சொல்லி கொடுத்துருக்காங்க. அவுட்புட் வந்து ட்ரூன்னு சொல்லி வருது. இப்படி இப்போ 19 வந்து 2ஆக பிரிச்சுருக்காங்க. 1 9 அந்த 2 ஸ்கொயர் பண்ணுறாங்க. ஸ்கொயர் பண்ணிவிட்டு இருங்க. 1 9 வந்து ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறாங்க, 82 வருது. அப்புறம் 82 அதாவது 2ஆக பிரித்து ஸ்கொயர் பண்ணுறாங்க, ஆட் பண்ணுறாங்க. 8 8 64 வரும். 2 2 4 வரும். 64 + 4 வந்து 68. அடுத்து 68 ஸ்கொயர் பண்ணுறாங்க, அதாவது தனித்தனியாக 36 வரும். இது 64 வரும். 2 டோட்டல் பண்ணால் 100 வரும். 100ல் நீங்கள் ஒவ்வொன்றே ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு கடைசியில் என்ன ஆயிடுச்சு, 1 சொல்லி வந்துச்சா. அப்போ 1 ரீச் ஆனனால இந்த நம்பர் ஹாப்பி அப்படின்னு சொல்லி நம்ம ரிட்டர்ன் பண்ணோம், அதாவது ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணோம். இப்போ இந்த ட்ரூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, இது ஃபால்ஸ்ன்னு சொல்லி வந்திருக்கு. இது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல, நாம் இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ எனக்கு கொடுத்துருக்க நம்பர் என்ன, n இஸ் ஈக்குவல் டு 2. ஓகேங்களா? இப்போ இவங்க சொன்ன மாதிரி என்ன பண்ணால் என்ன வரும், 2 ஸ்கொயர் பண்ணணும், உங்களுக்கு 4ன்னு சொல்லிட்டு வரும். அடுத்த லூப்பில் 4 ஸ்கொயர் பண்ணால் 16 சொல்லி வரும். அடுத்த லூப்பில் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், 1 + 36 வரும். அது உங்களுக்கு 37 சொல்லி வரும். அடுத்து 3 ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர், இது பண்ணிங்கன்னா 3 3s are 9 சொல்லிட்டு வரும். ப்ளஸ் 7 7s are 49 வரும். இது ஆட் பண்ணிங்கன்னா 58 வரும். அடுத்து 58 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா, அதாவது தனித்தனியாக ப்ளஸ் 8 ஸ்கொயர் பண்ணுறீங்க அப்படின்னா இது 25 ப்ளஸ் 8 8s are 64. இந்த 2 ஆட் பண்ணிங்கன்னா 80 89 சொல்லிட்டு வருங்களா. இப்போ அடுத்து 8 ஸ்கொயர் ப்ளஸ் 9 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 64 + 81, இது வந்து 5 8 + 4 145. கரெக்டாக 145ன்னு சொல்லிட்டு வருமா. ஓகே, 145. இப்போ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ இப்படி பண்ணிங்கன்னா 1 + 16 + 25, இது பண்ணிங்கன்னா 25 + 16 வந்து 41 42ன்னு சொல்லிட்டு வரும். அடுத்து 42 4 தனியாக 2 தனியாக ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 8 4 4s are 16 ப்ளஸ் 4 உங்களுக்கு 20ன்னு சொல்லிட்டு வரும். இப்போ 2 ஸ்கொயர் ப்ளஸ் 0 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ன்னு சொல்லி வரும். ஓகேங்களா? இப்போ என்ன ஆயிடுச்சு பாருங்கள், இந்த 4ம் அவங்க ஃபஸ்ட்டு நாம் பண்ண பார்த்தீங்களா, அந்த 4 வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆயிடுச்சு. ரிப்பீட் ஆனனால உங்களுக்கு மறுபடியும் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த லூப்பு, இதிலிருந்து தான் மறுபடியும் வரும். இதிலிருந்து நம்ம என்னென்ன பண்ணமோ எண்ட்லெஸ்ஸாக திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் அவங்க வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க கொஷினில். அதாவது ரிப்பீட் த ப்ராசஸ் அன்டில் த நம்பர் வேர் அதாவது 1 வர வரைக்கும்
ஆர் லூப்ஸ் என்லெஸ்லி இன் சைக்கிள். என்லெஸ்ஸாக போயிட்டே இருக்குது பார்த்தீங்களா இந்த நம்பருக்கு, அதுதான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி என்லெஸ்ஸாக போச்சு அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான அல்காரிதம் நம்ம இப்போ போடலாம். ஓகே, இது எப்படி சால்வ் பண்ணலாம்? இப்போ அவங்க கொடுத்துருக்கேன், ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒரு நம்ம இது பிரேக் டவுன் பண்ணலாம். ஓகேங்களா, அவங்க என்னென்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க நம்பர், அவங்க என்ன ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, 19 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கொடுத்துருக்க நம்பரை ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்கொயர் பண்ணி அதை ஆட் பண்ணணும். ஓகேங்களா, இது வந்து ஒரு ஸ்டெப்பு. அடுத்து வந்த நம்பரை திரும்ப வரக்கூடாது, அதை நாம் செக் பண்ணணும். அது எப்படி செக் பண்ணுவீங்க? இப்போ வர ஆன்சர் எல்லாத்தையும் நம்ம ஒரு செட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா அந்த செட்டில் வந்து அந்த நம்பர் ஏற்கனவே வந்துருச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வைல் லூப்பில் செக் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நமக்கு தெரிஞ்சிடும், ஓகே இது ஏற்கனவே வந்திருக்கு, அப்போ இந்த லூப் என்லெஸ்ஸாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மாதிரி பண்ணிக்கலாமா? அப்போ ஒரு செட்டில் இது நான் வந்து சூடோ கோட் மாதிரி போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு செட்டில் வர ரிசல்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம். அந்த செட்டில் இருக்கா இல்லையான்னு மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், சைடில் கம்பைலரில் உங்களுக்கு அப்படியே போட்டே வரேன். அவங்க கொடுத்துருக்க நம்பர் n = 19, அதாவது ஏற்கனவே பார்த்துட்டோமா இல்லையா, அதாவது ஓல்டு ரிசல்ட்டுன்னு வச்சுக்கலாம். ஓல்டு ரிசல்ட் = ஒரு செட்டு. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா n = 19 சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 19 நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஸ்ட்ரிங்காக மாற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஓகேவா, இப்போ இந்த n இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ஸ்ட்ரிங்காக மாற்றிக்கலாம். அதாவது நம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு வேரியபிள் பேர் போட்டு ஸ்ட்ரிங் ஆஃப் அவங்க கொடுத்துருக்க நம்பர். ஓகேங்களா, அப்போ num = ஸ்ட்ரிங் ஆஃப் அவங்க கொடுத்துருக்க n. இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு வைல் லூப் போட போகிறோம். வைல் லூப் எதுக்கு போடுறோன்னா, அவங்க கொடுத்துருக்க நம்பர், அதாவது இதில் தான் நம்ம திரும்ப திரும்ப ஸ்டோர் பண்ண போகிறோம். இது வந்து இந்த செட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த செட்டுக்கு வந்து நம்ம என்னென்னு பேர் வச்சுருக்கோம், ஓல்டு ரிஸா, இந்த இடத்துல ஓஆர்னு போட்டுக்கிறேன். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுறோம், அதாவது இந்த நம், ஓகே, இந்த நம் வந்து இந்த செட்டில் இருக்கக்கூடாது, இருந்துச்சு அப்படின்னா வெளியே வந்துடணும். ஓகேங்களா, இது வந்து ஓஆரில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறோம். இல்லை அப்படின்னா, அதாவது நம்ம வந்து இந்த வைல் லூப்பை ரன் பண்ணோம். இருந்துச்சு அப்படின்னா இந்த வைல் ஃபெயில் ஆயிரும். ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அப்போ என்ன அர்த்தம், ஏற்கனவே அது வந்துருச்சு, அப்போ வந்து திரும்ப திரும்ப வந்து என்லெஸ்ஸாக ரன் ஆகுது. அப்போ வைலுக்கு வெளியில் நீங்கள் என்ன கொடுத்துக்கலாம்னா ரிட்டன் ரிட்டன் ஃபால்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துக்கலாமா? ஏன்னா வைல் ஃபெயில் ஆகிடுச்சு. வைலுக்குள்ளே நீங்கள் அந்த வைலுக்குள்ளே தான் நீங்கள் அந்த ஒன்னை வந்து கம்பேர் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா, ஸோ வைலே நடக்கலை, வைலேருந்து வெளியே வந்துடுச்சு அப்படின்னா அப்போ ஃபால்ஸ் தானே ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ அடுத்து பாருங்கள், இப்போ வைல் லூப்புக்குள்ளே வந்துருச்சு. இது நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த செட்டில், அந்த ஓஆருங்கிற செட்டில் நம்ம எதை ஆட் பண்ணுறோம், இந்த நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா, அப்போ ஆட் பண்ணால் தான் நம்ம திரும்ப திரும்ப செக் பண்ண முடியும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பரும் ஒரு ரிசல்ட்டு தான், அது அந்த நம்பரும் ரிப்பீட் ஆகக்கூடாது. ஓகேங்களா, ஸோ அதுக்கு தான் ஃபஸ்ட்டே நம்ம ஆட் பண்ணுறோம். அடுத்து என்ன பண்ணுறோன்னா ஒரு டோட்டல்லாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, டோட்டல் பண்ணுறதுக்கு ஒரு டோட்டலுங்கிற வேரியபிள் இருங்க கோட்லேயும் போட்டுக்கிறேன். இப்போ கோடில் வைல் என்ன கொடுத்துருக்கேன், அதாவது இந்த நம் நாட் இன் ஓல்டு ரிசல்ட்டு. ஓகேங்களா, இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன், இந்த ஓல்டு ரிசல்ட்டில் டாட் ஆட் ஆஃப் அந்த நம்பர், அடுத்து டோட்டல், அதெல்லாம் சேவ் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள். இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன், ஒரு ஃபார் லூப் போட்டுக்கிறேன். ஃபார் லூப் போட்டு என்ன பண்ணுறேன்னா, இப்போ அவங்க வந்து 19ங்கிற ஸ்ட்ரிங்கு தான் இப்போ சேவ் ஆயிருக்கா, ஸ்ட்ரிங்கு தான் வந்து எதில் சேவ் ஆயிருக்கு, இந்த நம்பரில் சேவ் ஆயிருக்கு. இப்போ நீங்கள் ஒவ்வொன்றா லூப் பண்ணால் என்ன பண்ணணும், ஃபார் லூப்பில் ஃபார் டிஜிட் இன் இந்த நம்ம. ஓகேங்களா, இப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், ஃபஸ்ட் லூப்பில் 1 வரும், செகண்ட் லூப்பில் 9 வரும். இப்போ தனித்தனியாக நம்ம பண்ணிக்கலாமா? இப்போ என்ன பண்ணுறோன்னா இதில் ஒரு ஃபார் லூப் போட்டு ஃபார் டிஜிட் இன் நம். ஓகேங்களா, சரி, இப்போ உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம இந்த டிஜிட் வந்து இப்போ என்னவா இருக்குது, கேரக்டராக இருக்குது. இப்போ இந்த கேரக்டரை வந்து நம்ம என்ன பண்ணணும், இன்டீஜராக மாற்றணும். அப்போ உள்ள ஒரு லோக்கல் வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன், டிஐஜின்ட்டு, அது டிஜிட்டில் டிஐஜின்ட்டு. இது என்ன பண்ணுறேன், நான் இன்டீஜராக மாற்றுறேன், இன்ட் ஆஃப் டிஜிட். ஓகேங்களா, ஸோ அதை வந்து இப்போ கோடில் போட்டுக்கலாம், டிஐஜி = இன்ட் ஆஃப் டிஜிட். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுறோம், டோட்டல் பண்ணுறோம். இதை வந்து கொஞ்சம் கீழே தள்ளிட்டு, ஓகே, இப்போ டோட்டலில் நீங்கள் இப்போ எதை ஆட் பண்ண போகிறீங்கன்னா, முன்னாடியே இருந்த டோட்டல், அதாவது இப்போ நீங்கள் 9க்கு வந்துட்டிங்கன்னு வச்சு 1 பண்ணி 9 வந்துட்டிங்கன்னா
இந்த ஒன்னோட ரிசல்ட்டையும் நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா, அப்போ டோட்டல் ப்ளஸ் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணணும். உங்களுக்கு என்ன நம்பர் வந்திருக்கோ அதை ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம், டிஜிட் ஸ்டார் டிஜிட், அதாவது டிஜிட் இன்ட்டு டிஜிட், அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து இது கூட யூஸ் பண்ணலாம், டிஜிட் பவர் ஆஃப் 2 இப்படி கூட யூஸ் பண்ணலாம், எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், டோட்டல் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃபார் லூப் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வெளியில் செக் போடணும். என்ன செக் போடணும், அதுதான் இருக்கிறதுல மெயினு. அதுக்கு மட்டும் நான் வேறு கலர் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து இதுதான் மெயினு. இப்போ இஃப்பில் நான் என்ன செக் பண்ணுறேன்னா, அந்த டோட்டல் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேங்களா. 1 இருந்துச்சு அப்படின்னா ரிட்டன் ட்ரூ. சரிங்களா. இப்போ ஒரு வேளை சேமா இல்லை, இன்னும் இதுலேயும் போட்டுடலாமா, இதில் டோட்டல் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ப்ளஸ் டிஜிட் ஸ்டார் டிஜிட். ஓகே. இதுக்கப்புறம் என்ன பண்ணோம், வெளியில் ஒரு இஃப்பில் அந்த டோட்டல் வந்து ஈக்குவல் டு 1. இது வந்து இன்டீஜரில் இருக்குது 1 அப்படின்னு சொல்லி செக் பண்ணிங்கன்னா ரிட்டன் ட்ரூ. ஓகேங்களா. இப்போ ரிட்டன் ட்ரூ ஆகும், அதாவது 1 இல்லை அப்படின்னா அடுத்து கீழே வருமா. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணோம், இந்த நம்பரில் இந்த டோட்டலில் ஸ்டோர் பண்ணோம். அதாவது அடுத்த வேல்யூ நம்ம வந்து லூப் பண்ண போகிறோம், அதுக்காக இது ஸ்டோர் பண்ணோம். ஓகேங்களா. அப்போ நம் இஸ் ஈக்குவல் டு, இது என்னவோ மாற்றிருக்கோம், ஸ்ட்ரிங்காக மாற்றிருக்கோம், அதாவது இன்புட்டுக்கு. அதனால் இதுவும் ஸ்ட்ரிங்காக மாற்றுறோம், எதை, டோட்டலை. ஓகேங்களா. டோட்டலை ஸ்ட்ரிங்காக மாற்றிட்டு இப்போ என்ன ஆகும், இந்த நம்மளை வந்து இந்த ஸ்ட்ரிங் ஆஃப் டோட்டல் சேவ் ஆயிருமா. இப்போ அடுத்து மறுபடியும் இந்த ஒயில் லூப் நடக்கும். ஓகேங்களா. இந்த ஒயில் லூப் நடக்கிறப்ப அதே மாதிரி ப்ராசஸ் நடக்கும், சேவ் ஆகும், டோட்டல் ஆகும், ஸ்கொயர் ஆகும், அப்புறம் அது வந்து டோட்டல் ஆட் ஆகும். அப்புறம் அதே மாதிரி மறுபடியும் இந்த செக்கு நடக்கும், இஃப்ங்கிற செக்கு நடக்கும். ட்ரூவாக இருக்கா, அதாவது 1க்கு ஈக்குவலாக இருக்கா இல்லையான்னு பார்க்கும். ஈக்குவலாக இல்லைன்னா மறுபடியும் லூப் நடக்கும். எந்த இடத்துல என்லெஸ்ஸாக போகும்போது செக் ஆகும் அப்படின்னா, நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கிட்டே வரீங்க பார்த்தீங்களா. இந்த ஆட் பண்ணிக்கிட்டே வரும்போது இதில் ஆட் பண்ணிகிட்டே வரீங்க பார்த்தீங்களா. இப்போ ஆட் பண்ணிகிட்டே வரும்போது அந்த செட்டில் செக் பண்ணணும், ஏற்கனவே இந்த நம்பர் வந்திருக்கா இல்லையான்னு. நம்பர் வந்திருந்தால் இந்த லூப் எண்ட் ஆகி உங்களுக்கு ரிட்டன் ஃபால்ஸ்ன்னு சொல்லி வந்துடும். ஓகேங்களா. ஸோ அப்போ இங்கே என்ன போடணும், நம் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் ஆஃப் டோட்டல். ஓகேங்களா. வெளியில் ரிட்டன் ஃபால்ஸ். ஓகேங்களா. ஸோ இது ஒரு அல்காரிதம் நம்ம போட்டிருக்கோம், நமக்கு போட்டு பார்த்து செக் பண்ணலாம் இதில் லீட் கோடில். ஓகேங்களா. சரி, இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது ரன் ஆகிடுச்சு, சப்மிட் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரன் ஆகிடுச்சு, மெமரி அதிகமாக எடுத்திருக்கு. நம்ம இன்னொரு டைம் ரன் பண்ணி பார்க்கலாம் எப்படி தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதே தான் வந்திருக்கு, முன்னாடியாச்சும் பரவாயில்ல, ரன் டைம் கொஞ்சம் நல்லா வந்துச்சு. சரி, ஆனால் இது ஒரு ஆப்டிமல் சொல்யூஷன் தான். ஓகேங்களா. இதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி அல்காரிதம் போட்டு சால்வ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரன் டைம் அடி வாங்கினாலும் பரவாயில்ல, மெமரி அடி வாங்கினாலும் பரவாயில்ல. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு எப்படி சால்வ் பண்ணணும்னு தோணுதோ சால்வ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அதுலேருந்து ஆப்டிமைஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இந்த சொல்யூஷன் ட்ரை பண்ணணும் அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு ஒரு இது இப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா. ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு லீட் கோட் கொஸ்டினோட வரேன். அது வரைக்கும் பை.